2021ஆம் ஆண்டு நவம்பர் மாதம் ஜப்பான் சர்வதேச கூட்டுறவு முகவாண்மையகம் மற்றும் சமூக சேவைகள் திணைக்களம் இணைந்து இயலாமை உடைய நபர்களுக்கான தொழில் வாய்ப்புகளை ஊக்குவிப்பதற்கான செயற்திட்டம் எனும் ஒரு தொழில்நுட்ப கூட்டுறவு செயற்திட்டத்தை தொடங்கின. இயலாமை உடைய தொழில் தேடுநர்களுக்கான நீடித்து நிலைபெறும் மற்றும் யதார்த்தத்திற்கு பொருத்தமான தொழில் ஆதரவு அமைப்பொன்றை உருவாக்குவதே இந்த 4 ஆண்டு செயற்திட்டத்தின் நோக்கமாகும். ESPD ஆனது இணைப்பை ஏற்படுத்தும் செயற்திட்டம் எனும் புதிய அரசு சேவை ஒன்றை தொடங்கியது. சமூக சேவை உத்தியோகத்தர்கள் மற்றும் மனிதவள அபிவிருத்தி உத்தியோகத்தர்களின் பங்களிப்பூடாக குறித்த சேவை நடைமுறைப்படுத்தப்படுகிறது. සමාජසේවකයේ උදව්වෙන් දරුවෝ දැන් රස්සාවක් කරන්නේ මම තමයි ගොඩක් වෙලාට උදේ ගිහලා හවස ගිහලා එකගෙන එනවා. ලොකු වටිනාකමක් තමයි අපේ දරුවෙට රස්සාව කියන්නේ. අපේ ඇත්තටම අපේ ආර්ථිකයට උනත් ලොකු හයියක්. ආබාධ කෙනෙක්ද එහෙම නැත්නම් අබාධයක් නොමැති කෙනෙක්ද කියන එක ගැටලුවක් නැහැ. අපි හැමෝටම උදව් කරනවා. ESPD ව්‍යාපෘතිය මුල් වීම නිසා මෙහිදී සමාජ සේවා දෙපාර්තමේන්තුවත් ඒ වගේම මිනිස් බලකාරකී ආරක්ෂා දෙපාර්තමේන්තුවත් එකට සම්බන්ධ වීමෙන් තමයි මෙම ව්‍යාපෘතිය සාර්ථක වෙන්න ප්‍රධානම කාරණේ උනේ. We are thankful for JICA as well because they are supporting these people, and even recently they have organized some training program, and that was also a plus point for us. இணைப்பை ஏற்படுத்தும் செயற்திட்டத்தின் ஊடாக 130க்கும் மேற்பட்ட இயலாமை உடைய நபர்கள் தொழிலில் இணைந்துள்ளார்கள். 105 நிறுவனங்கள் அவர்களை தொழிலில் இணைத்துள்ளன. நீங்கள் இந்த சேவை பற்றி ஆர்வமாக இருக்கிறீர்களா? உங்கள் பிரதேச செயலகத்தின் சமூக சேவைக்கான உத்தியோகத்தர் மற்றும் மனிதவள அபிவிருத்தி உத்தியோகத்தரை நாடுங்கள்.